இந்த கலர்லாம் புட்டும் சம்பல் ருத்ராட்சம்மாண்டி கழுத்துல போய்கொண்டு நல்ல நிறமா இருக்கு இந்த தண்ணி. இதுலயும் தேர் நடக்குது ஏதோ கோயில். மாங்காய் வந்திருக்கிறா. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. நான் உங்களோட கேஜி. இது SK தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்றைக்கு நாங்க கீரிமலை கோயிலுக்கு போறோம். வியாழன் போறோம். நாங்க இன்றைக்கு ஒரு சும்மா ஒரு வீடியோ எடுப்போம். இன்றைக்கு இந்திய நாளை எங்களை கோயிலுக்கு போய் கோயில் அங்கே என்ன செய்யறோம் என்ன சுமார் பிளாக் மாதிரி எடுப்பேன் சொன்னா. இன்றைக்கு எங்கட கோயில்கள் சுத்தி வர தேர், எங்கட நிறைய கோயில் விசவத்தனை முருகமூர்த்தி தேர், ஐயப்பன் தேர், மற்றது பக்கத்துல என்ன மாதல்ல ஒரு அம்மன் கோயில், பானாவட்டி அம்மன் கோயில் தேர். ஆனா எங்களால தேருக்கு போக முடியல. என்னன்னு சொன்னா ஒரு வழக்கம் இருக்காம், தாலி கட்டி முதல் வருஷம் தேர் பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு வழக்கம் இருக்காம். அந்த வழக்கத்தை மீறி நாங்க கீரிமலை தேர் பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது, போய் வீடியோ எடுத்து போட்ட அப்புறம் தான் நிறைய பேர் சொன்னவ தேர் பார்க்க கூடாது போக கூடாது என்ன போனீங்கன்னு சொல்லி. அதால நாங்க தேருக்கு போயிடாத சூழ்நிலை. அதால இன்றைக்கு சிவனிட்ட போவோம். போய் அங்க கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள். நான் முதல்ல வீடியோ போட்டிருக்கோம். ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது ஒரு பிளாக் மாதிரி இருக்கு. முடிஞ்சா அந்த தேர் நடக்கிற கோயில்களையும் காட்டுவோம். முடியாது நான் பார்க்கலாம். சரி, ஓகே, நாங்க இந்த வீடியோக்குள்ள பயணிப்போம். வாங்கோ. மற்றது இந்த வீடியோ, அதாவது எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்குன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க எங்களை விழுந்து கிடக்குது, அது எலும்பி ஓடுது இல்ல, எல்லாம் மீண்டும் மழை வேணும். அதோட நாங்க நேற்று ஒரு வீடியோ போட்டு நாங்க தானே இந்த வேள்விக்கு தயாராக மாடுகள் உண்டு. உண்மையிலே எனக்கு அதுல ஈடுபாடு இல்ல. அந்த வேள்விக்கு ஒரு உயிரை கொள்றது உண்மையாவே முன்னோர்களின் நம்பிக்கை ஏதோ ஒன்று இருக்குது. நாம அதுக்கு கதை சொல்ல முடியாது, கமெண்ட் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. எங்களோட முன்னோர்களை நாங்கள் பலி, அவர்கள் விட்டு சென்ற பாதையில் தான் நாங்க தொட்டு செல்கிறோம். ஆகையால அத பத்தி கதைக்க என்ன அர்த்தம் இருக்குன்னு நான் தெரியும். ஆனா கமெண்ட்டும் வந்திருந்தா அந்த கமெண்ட்ஸ பாக்கதான் எந்த இதை நான் சொல்லணும் தெரியாது. ஒரு உயிரை கொள்றது பிள்ளைதான் என்ன பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு முன்னோர்கள் சொன்ன வேணா நாங்க ஒண்ணும் செய்யல. உங்களுக்கு என்ன பிள்ளை இல்லையோ? எறும்பு கடிச்சாலும் எறும்பு அடிச்சு சாப்பிடுறீங்க, அது உயிர் தான், எல்லாம் உயிர் தான். எனக்கு இதை மாதிரி கருத்து தேவையில்லை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். எங்களுக்கு தெரிஞ்சு 2 கோயில், 3 கோயில். இங்காலையும் நாங்க வார பாதை மாதவல் என்ன நுணச கோயிலுக்கு போற பாதையிலையும் தேர் நடக்குது ஏதோ கோயில்ல. அதுக்கு காவடிஞ்ச குட்டி பையன் ஒரு ஆள் காவடியோட. இப்ப நாங்க முதலாவதா கோயிலுக்கு போவோம். முதலே கேணிக்கு போறோம். முதல் வீடியோ தேர் வீடியோல எங்க ஆட்டியிருப்போம். என்ன தீர்த்த கேணி இருக்குது, அதுக்கு தான் இப்ப சக்தி போய்க்கொண்டு இருக்கிற. நாங்க அங்கால போய் காட்டுறோம் உங்களுக்கு. இப்ப நாங்க வந்துட்டோம் தீர்த்த கேணிக்கு. இங்க உள்ளுக்கு குளிச்சு கொண்டு இருக்கிற மாக்கள். கேணிக்கு வந்துட்டோம். இதுதான் கேணி. உண்மையாவே இந்த கீரிமலை கோயிலுக்கு ஒரு விசேஷம்னு சொன்னாலே இந்த கேணி தான். இந்த கேணியில குளிச்சா அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் பாவங்கள் எல்லாம் போகும்னு சொல்லி நீங்க வந்து ஒரே வருவீங்க. குளிச்சு உண்மையாக குளிச்சு பார்த்தா நல்லா இருக்கு. என்ன இந்த புண்ணியம் கிடைக்கும், ஏதோ நல்ல இந்த கண்ணில் குடிச்சா நல்ல விஷயம். எனக்கு தெரியாது வரலாறு கீரிமுகம் மாறினது இதுல குளிச்சுதான். மற்றது இப்ப இந்த கேணில குளிச்சுட்டு அங்கால ஒரு 20 ரூபா குடிச்சீங்கன்னா பைப்பில எல்லாமே குளிக்கக்கூடிய மாதிரி நன்னீரிலையும் குளிக்கலாம். இதே நன்னீர் தான், கடல் தண்ணி. இது உப்பு கலக்காது. நாங்க போன முறை வீடியோல காட்டினாங்க. குளிச்சுட்டு வந்தபடியா நாங்க தலையில தண்ணியை தெளிச்சு போட்டு கோயிலுக்கு போவோம். இப்ப டைவ் அடிக்க போறாராம் சக்தி. இப்ப போய் நினைக்க போறார் தலைய. நல்ல நிறமா இருக்கு இந்த தண்ணி. என்ன அப்படியே இங்கால வந்தா இங்கால குளிக்கிறதுக்கு 50 ரூபா. நன்னீர் குளியலறை 50 ரூபா உள்ளுக்கு போட்டுருக்கு. 50. நான் 20 ரூபா தான் கொடுத்து குளிச்சேன் போல இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை. அது அந்த காலம். என்ன அன்னதானம் குடிக்கணும் போல இருக்கு. அன்னதானம் குடுக்கினமோ என்னன்னு தெரியல. ஆக்கள் சாப்பாடுகள் வாலிகளுக்கு வந்து இருந்து சாப்பிடினா
வாளிகளுக்கு சாப்பாடு கொண்டு வந்து இருந்து சாப்பிடுங்க. பல கணக்கு சுற்றுலா பயணிகள் எல்லாம் வருவினம். இது ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் தானே. இங்கே ஒரு பிள்ளையார் இது ஒன்று கட்டினம். மீண்டும் கீரிமலைக்கு நாங்கள் வந்துட்டோம். சக்திதாசன் இப்போ போகிற வேட்டியெல்லாம் கட்டி கொண்டு போய்கொண்டிருக்கிறார். பாருங்க கோபுரத்தை இன்னொரு அழகுண்டு. வாங்க உள்ளுக்கு போவோம். இங்கே பாருங்க சக்தி ருத்ராட்சம் வேண்டி கழுத்தில் கட்டி நான் தான் கட்டி விட்டேன். நான் சக்தி கன்னடத்தில் இது தேடி தெரிஞ்சவர் என்ன. நான் சிவன் கோயிலே கிடைக்கும் நான் நினைச்சுக்கிற பாக்கையில் சிவன் கோயிலில் கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு முறையும் நான் இது கட்டா இருந்தவ இப்போ ஒவ்வொரு முறையும் கட்டணும்னு நினைக்கிறவர் ரெண்டே தான் கட்டி இருக்கிறார். ஓகே நீ அங்கே போவோம். அம்மாச்சி உணவகத்துக்கு போன வருஷம் எடுத்த வீடியோவில் நாங்கள் போனாங்க ஏன்னா ஞாபகம் இருக்கு. நான் எடுத்து காட்டுறேன். அம்மாச்சி உணவகத்திற்கு உணவு அருந்த போகின்றோம். ஓகே இப்போ நாங்கள் அப்படியே அம்மாச்சி உணவகத்தை தான் வந்து நிற்கிறோம். இது இப்போ சங்கானையிலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது அரசாங்க கடைன்னு. போன முறையே நாங்கள் காட்டிப்போம். சக்தி உள்ளு போட்டார். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க இது கண்ணாடி அது இப்பதான் நடிச்சிருக்கணும் போல எழுதி விட்டு இருக்கணும் பேரு. சக்திதாசன் டீயோட வந்து இருந்துட்டேன். குண்டு தோசை வேண்டா போய் கொண்டிருக்கா என்ன கத்தா இங்கே சுட சுட உடனே செய்து கொடுப்பினோம். அம்மாச்சி உணவு உண்டு அப்படித்தான் எல்லாரும் தெரியும். கேஜியாக மட்டும்தான் குண்டு தோசை நான் விரதம் அதால் சாப்பிடுவேன். இது கொஞ்சம் முதலே செய்து வச்சிருக்கணும் போல இருக்கு. அப்போ இட்லியும் மட்டும் சாப்பிடுவோம். ஆனால் நல்லா தான் இருக்குது சம்பல். என்ன நல்ல சிவப்பு சம்பல். இந்த சம்பளை நான் பிடிப்போம். அப்போ நீங்களும் சாப்பிடுவோம். ஆனால் விரதம் நான் அதால் ஒரு டீயோட முடிச்சு கொள்கிறேன். நல்லா இருக்கு குண்டு தோசை, நல்லா சாஃப்டாக இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. உண்மையாக நல்லா இருக்கு. உண்மையாக சொல்லணும் கொஞ்சம் உப்பு பத்தாது. நல்லா இருக்கு. ஆனால் சுடுவதா இல்லையா என்ன ஆறுட்டுது. ஆனால் நான் முதல் வரைக்கும் சுட சுட நான் சொல்ல ஒவ்வொரு ரொட்டிக்காக தருவினோம். இப்போ கொஞ்சம் அந்த புதுசாக செய்ய நல்லா இருந்தது போல. இப்போ பஞ்சியில் பிடிச்சிட்டு எல்லாருக்கும் நினைக்கிறேன். இல்லை சேத்தனி இப்போ ஆறி போச்சு. இதுக்கு சுடுவணி பொதுக்கு வச்சுட்டு தான் எடுத்து தருகிறோம். உண்மையாக சொல்லணும். நான் முதல் வரைக்கும் நல்ல நீட் கேஜியா. முதல் வரைக்கும் நான் பூரி அந்த ரொட்டி தான் சாப்பிட்றேன். நான் ஒவ்வொன்று ஒன்றா தான் அறியணும். ஒன்று சுட்டு தந்துட்டு ஒன்று சுட்டு கொண்டு இருப்பினோம். அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் நான் முதல் அம்மாச்சி இங்கே தான் சாப்பிட்டேன்னா அப்போ நல்லா இருந்தது. அப்புறம் கிளிநொச்சியில் சாப்பிட்டேன்னா கிளிநொச்சியில் உண்மையாகவே அது நல்லா தான் தெரியும். ரெண்டாவது அம்மாச்சி சங்கானையில் இன்னும் சாப்பிடல. ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பார்க்கணும். நாங்கள் சங்கானையில் திறந்த உடனே போக நினைச்சு நாங்கள் போயிடலாம். அம்மாச்சின்னு சொல்லி அரசாங்கத்தால் அந்த தெரியும் தானே எல்லாருக்கும். சொல்ல வேண்டியது இல்லை. போன முறை வீடியோல சொன்னாங்க. இப்போ அதே உங்களோட மூமெண்ட் வெள்ளையா இருக்கு. இந்த மூமெண்ட் கருப்பா இருக்கு. கண்ணாடி லைட்டிங் சுடுவது பரவாயில்ல. ஆனால் அவ்வளோ சூடு இல்லை. சம்பள பார்க்குமே எனக்கு ஆசையாகிறது. சிவப்பு சம்பல். முந்தி ஸ்கூல் படிக்க என்ன ஃப்ரெண்ட் ஒருத்தி அம்மியில அரைச்சு இந்த கலர்லாம் புட்டும் சம்பல். ஆனா வெள்ள புட்டும் இந்த சம்பளம் யோசிக்க நான் ஒரு நாளை யூடியூப்ல செய்து காட்டேன். வேற லெவல்ல இருக்கு. வெள்ள புட்டும் இந்த சம்பளம். இந்த சம்பளம் இப்படியா இருப்பீங்களா? அதுக்கு இப்படி மிளகாய் என்ன ஃப்ரெண்ட் கொண்டாருவாள். நான் அரைக்க பிழைச்சாதுவா மிளகா பிள்ளையாண்டு இல்ல கேளுங்க. ஏன்னா இப்ப என்ன பள்ளிக்கூடத்துல அவ்வளவு வாங்கி சாப்பிட்டோம். ஒவ்வொரு ஃப்ரெண்ட் இந்த சாப்பாடு நான் நிற்குது. நான் இந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு இதான் பண்ணி சாப்பிடுவேன். சரி ஓகே சாப்பிடுங்க ஐயா. எவ்வளவு? 5 ദിവസം 100 രൂപ ലാഭം. 80 രൂപ லாபம். நான் இது விலை குறைவு தான் மற்ற இடங்களை விட. இங்கே இருக்கேன்னு இதில் இருக்கு பாருங்க.
பலியாம்பலனுக்கு ப்ளஸ் அம்மாச்சி உணவகம் விலை பட்டியல். தேநீர் 30 ரூபாய், பால் தேநீர் 80 ரூபாய், வெளியில் 100 ரூபாய் நினைக்கிறேன். சோறும் கறியும் 250 ரூபாய். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ரெஸ்ட். இப்போ நாங்கள் கச்சான் கடையை நோக்கி போய் கோயிலே வந்தாலே கச்சான் பண்ணி கொண்டு போகணுன்றது வழக்கம் தானே, வழக்கம் இருக்குது. அதால வாரோம். சக்தி தாசன் தம்பியா தான் சக்திவேல் கெதியா மாங்காய் வந்திருக்கிறா. 200 ரூபாயா? இப்போ சீசன் இல்லை தானே, அப்போ விலை கூடவா இல்லை? சீசன் இல்லை, அதால விலையல் கூடவா இருக்கும். ஒன்று தானே இதுவும் அதே விலை தானே பாக்கா? இதுவும் 150 ரூபா. ரெண்டா வேண்டுங்க, நான் வேணும். பப்பாசி பழம் என்ன இல்லையாக்கா? கிலோ 150. நாங்கள் இப்போ கச்சான் எல்லாம் வேண்டி கொண்டு வலிக்கிட்டுட்டோம். தேருக்கு என்ன முடியல, கோபுரத்தை எப்படி கோபுரத்தை பாரு. ரெண்டு சைட்லயும் மணிக்கோபுரம் போதான், ரெண்டு பக்கம் கட்டி கொண்டிருக்கணும். அதுக்கு நிதி கோரிக்கணும், கேட்கணும். பங்களிப்பு செய்கிறார்கள், செய்யலாம். உண்மையாகவே எனக்கு இந்த ருத்ராட்சம் இன்றைக்கு எனக்கு கிடைச்சது சரியான சந்தோஷம். ஏன்னு சொன்னால் நான் நம்புகிறேன் ருத்ராட்சத்தில் ஏதோ இருக்குன்னு சொல்லி. காரணம் என்னன்னு சொன்னால் காந்தத்தில் ஒரு இழுக்கிற சக்தி இருக்குதானே, இந்த மேக்னெட்டில் இருக்குது தானே. சரி, ஓகே. வருத்தம்னு சொன்னால் அந்த மருந்துகள் போட்டால் எல்லாம் வருத்தம் மாறுதானே. அப்படி ஒரு சக்தி இந்த ருத்ராட்சத்தில் இருக்கு என்று நான் நம்புகிறேன். ஆகையால எனக்கு இதில் நம்பிக்கை இருக்குது. அதால் எனக்கு இந்த சந்தோஷமா இருக்குது. மற்றது வேற என்ன கதியா? மற்றது நாங்கள் இப்போ கோயிலுக்கு போட்டு வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடம் சரியான வெயிலா இருக்கு, இந்த இடத்துல ஒரு நல்ல நிழல் உண்டு. அங்கே ஜம்பு மரம் எல்லாம் நிற்குது, ஒரு நல்ல நிழல் உண்டு கிடைச்சிது. அப்போ நாங்கள் படக்க நிப்பாட்டி ரெஸ்ட் எடுப்போம், எடுத்துட்டு சரி எண்டிக்கை கொடுத்துட்டு போவோம்னு சொல்லி போட்டு தான் நிப்பாட்டி இருக்கிறோம். ஆகையால் இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்தா மறுபடியும் சொன்னோம், சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. நாங்கள் ஒரு சமையல் காணொலியில சந்திக்கிறேன் நாங்கள், ஆனால் எதிர்பாராம இன்றைக்கு இதை எடுக்கிறோம். இன்னும் ஒரு சமையல் காணொலியில சந்திப்போம்னு நினைக்கிறோம். அதுக்கிடையில என்ன வருதோ தெரியல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு லெவல் வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திப்போம். பாய்.